Several hit session February 12 and 11. Climate change related UNFCCC உடைய 29th COP கான்ஃபரன்ஸ் நம்ம பெக்கு அசர்பைஜானில் நடந்தது. லாஸ்ட் நவம்பரில் நம்ம நிறைய அது ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே பார்த்தா, எஸ்பெஷலி இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அந்த டைம் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் அதோடைய டச்சப் தான் இந்தியாவுடைய ரோல் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இதில் ஒரு நியூ டேம் அந்த ITMO இன்டர்நேஷ்னலி ட்ரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கம்ஸ் அந்த டேம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? ஆல்மோஸ்ட் லைக் கார்பன் கிரெடிட் மாதிரி தான். ஸோ இதில் இந்தியா வந்து ரெசிபியண்ட்டாக மட்டுமே இருக்கக்கூடாது. இந்தியா எப்படி டெவலப்மெண்ட் நேஷன்ஸ் இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியா ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ சேமஸ் லைக் த நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா குளோபல் நார்த் அண்ட் சவுத்து. ஸோ இந்தியா வந்து குளோபல் சவுத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் கூட நடக்குது. ஸோ அதுலேயும் வந்து இந்தியா குளோபல் சவுத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போது இந்த குளோபல் சவுத்தை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு பேசிவான ஒரு பார்ட்னர் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை தான் வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாட் லைக் டாமினன்ட் சைனா ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இந்தியாவுடைய ஸ்டேக்கில் என்னவாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படி ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ உத்தரகாண்டில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் டு ரிஜிஸ்டர் வெல் தேர் ஜாயினிங் அண்ட் பிரியும்போதும் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அட் த சேம் டைம் குழந்தை இப்போ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு லீகல் ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தே ஹேவ் மென்ஷன்டு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தென் அனதர் ஆர்டிக்கல் இந்த மாதிரி லிவிங்கில் இருந்து அந்த பாதியிலே வந்து அந்த ஒரு பர்சன் வந்து பிரிந்து போகும்போது அந்த இன்னொரு பர்சனுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது எஸ்பெஷலி த உமன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சர்வைவரை கைவிடப்பட்ட அந்த உமனை வந்து அந்த மென் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் பெயில் கொடுக்கறதுக்கு கோர்ட் வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸில் ரேப் விக்டிம்ஸ்க்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு வேல வந்து அந்த பெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் திங். இது வந்து இன்னும் அவங்க டிபெண்ட்டாகவும் ரொம்ப அவங்க ஒரு செகண்ட் ட்ராமா ஆஃப் லைஃப்குள்ளே போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பை வந்து கோர்ட்டே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் ரிலேட்டடாக ஸோ இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த கலிஃபோர்னியா இந்த தீயை தொடர்ந்து இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட் ஃபயருக்கு அண்ட் என்னென்ன மாதிரியான நம்ம பாலிசிஸ் மேக் பண்ணியிருக்கோம், வேறு என்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருக்காங்க. தென் சைபர் செக்யூரிட்டி கர்நாடகாவில் காவேரி